வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 35வது வசனத்தை படிங்க. அல்லேலூயா. விசுவாசிகள் அநேக ஜனங்கள் இருந்தார்கள், ஆனா அவங்க எல்லாத்திலும் ஒரே ஒரு மனது இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல எதற்காக அவர் அதிசயங்கள் அற்புதங்கள் செய்தார் என்றால், அந்த விசுவாசிகள் எல்லாரும் கூடி ஜெபிக்கும் போது எல்லாருக்கும் ஒரே ஒரு மனது இருந்தது. நாம ஜெபிக்கிறோம், நமக்கே என்னது எத்தனையோ சிந்தனைகள் இருக்குது. ஒரு மனுஷனுக்குள்ளே இது செய்யலாமா, அது செய்யலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாம், நம்மளுக்கே ஒரு மனசு இல்லை. அந்த வசனம் சொல்லுகிறது எல்லாருக்கும் ஒரே ஒரு மனசு இருந்தது. 1000 பேர் இருந்தால் 1000 பேரும் ஒரே ஒரு மனசு அவங்களுக்கு இருந்தது. எப்போது எல்லாருக்கும் ஒரே மனசோடு நம்ம கூடி வரும்போதெல்லாம் ஒரே மனசோட நம்ம ஜெபிக்கிறோமோ, அங்க ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வாரு. வாசிங்க மேல. அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர்கள்ல திருச்சபையில எப்படி இருந்தார்கள், எப்படி இருந்தாங்க, எதுவுமே இது எந்துதான் இது அப்படின்னு யாரும் அது என்ன பண்ணல, உரிமை கொண்டாடல. இது என்னோடது, யாரும் எடுக்க கூடாது, எனக்கு சொந்தம் என்று யாரும் என்ன பண்ணல, வாக்குவாதம் பண்ணவில்லை. அல்லேலூயா. சகலமும் பொதுவாய் இருந்தது. நமக்கு அந்த இது என்னோடது அப்படி என்று என்ன பண்ணக்கூடாது, நம்ம எதுவுமே எடுத்து வைக்க கூடாது. எல்லாரும் எப்படி அவங்க வாழ்ந்தாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணாங்க, கொடுத்து யாரும் என்ன பண்ணாங்க, ஒரே மனசோட அவங்க ஜீவனம் பண்ணாங்க. இன்னைக்கு நாமளும் எப்படிப்பட்ட ஆண்டவரை விரும்புகிறாரு, எல்லாரும் ஒரு மனசோடு ஜெபிக்கணும். யாரும் பொதுவாக வாழ்ந்தாங்க அவங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபைகள் பொதுவா வாழுதா? ஏதாவது இந்த நாட்டில, இந்த உலகத்திலேயே ஏதாவது ஒரு திருச்சபை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இது எல்லாம் பொது, எத்தனையோ பெரிய திருச்சபை இருக்குது, எத்தனையோ பெரிய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, ஆனா எதோ பத்தி போதிக்கிறாங்க. இந்த வசனம் அவங்க பைபிள் இல்லையா, இந்த வசனத்தை மட்டும் அவங்க படிக்காம ஏன் விட்டு போயிடுறாங்க? இது பொதுவாய் நமக்கு ஒன்றுமே இல்லப்பா, எல்லாம் பொது. நமக்கு எவ்வளவு ஆட்சி இருந்தாலும் அதெல்லாம் பொதுன்னு சொல்லிட்டா அப்புறமா நம்ம பசங்களுக்கு என்ன ஆகுது, நம்ம பேர பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுது என்று இந்த நாட்கள்ல சபை ஊழியக்காரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், உண்மையான தேவனுடைய சபை எப்படி இருந்ததான் எல்லாவற்றையும் பொதுவாய் அவங்க என்ன பண்ணாங்க, வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதே சபை ஆண்டவர் அப்படி மாற்று ஆண்டவரே, ஆண்டவர் எங்களுக்கு எல்லாவற்றிலும் பொதுவாய் ஆண்டவர் வைத்துக் கொள்ள அப்படியேப்பட்ட இதயத்தை எங்களுக்கு தாங்கராஜா. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல அந்த பிள்ளைகளுக்கு அந்த இதயத்தை நீங்க கொடுத்தீங்களே, அதே இது எங்களுக்கும் நீங்க தாங்கராஜா. இந்த செய்தியின் மூலியமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இப்படிப்பட்ட செய்திகளை கேட்க வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.